வணக்கம் ஓவியா. கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் அப்படியே காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஜூன் 29ஆம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தது. அணையின் வரலாற்றில் கடந்த மாதம் 29ஆம் தேதி 44வது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அதனைத் தொடர்ந்து வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலை முதலே மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் படிப்படியாக அதிகரித்துள்ளது. முதற்கட்டமாக காலை 8 மணிக்கு 45,000 கன அடி நீர், அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு 75,000 கன அடி வரை வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை அணையில் இருந்து வினாடிக்கு 1,00,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் அந்த தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கு தேவையான உடைமைகள் மற்றும் உணவுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தற்பொழுது 1,05,000 கன அடி வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல 16 கண் மதகு வழியாக 82,000 கன அடி நீரும், கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி நீர் என தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,05,000 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர் மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC ஆகவும் உள்ளது. தொடர்ந்து இந்த மேட்டூர் அணையின் வலது கரை, இடது கரை உள்ளிட்ட பகுதிகளில் மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். ஓவியா.